நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு ஆபத்து வரும் அப்படின்னு கண்டிப்பா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அந்த சுடரோட ரகசியங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, இப்படி போய் ஒரு பாம்பு பொத்துக்குள்ள கைய விடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஏற்கனவே நம்ம மல்லி அங்க பண்ண வேலைக்கு கண்டிப்பா மல்லிய எங்க பார்த்தாலுமே கொன்னு போட்டுறணும் அப்படின்ற அளவுக்கு அந்த ரவுடிக்கு பயங்கரமான கோவம் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது கூட நம்ம மல்லி இருந்துட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, விஜய்யையும், வெண்பாவையும் வந்து காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு போறதுக்கு தயாரா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி களம் இறங்குனாங்க. ஆனா கடைசியில அந்த ரவுடிங்க மாஸ் என்ட்ரி கொடுத்து இப்போ அந்த அதாவது நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா மனோகர் அவங்கள அடிச்சு போட்டு மல்லிய கிட்னாப் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது அவங்க வந்து உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை இப்படி செஞ்சிருக்க கூடாது. அதாவது மல்லிய கடத்துறாங்க அப்படின்னா கூட இருக்கக்கூடிய மனோகரையும் கடத்திருந்தாங்க அப்படின்னா அங்கேயே பிரச்சனை வந்து ஓவர். ஆனா மனோகரை கடத்தாம அங்கேயே அடிச்சு போட்டு மல்லியை மட்டும் கடத்திட்டு போனதுனால இங்க மிகப்பெரிய பிரச்சனை நடக்க போகுது. அதாவது இந்த மனோகர் போயிட்டு போலீஸ் எல்லாம் கூட்டிட்டு வராங்க அப்படின்றதுனால நம்ம மல்லியை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த ரவுடிங்க வந்து எங்க இருக்காங்க என்ன ஏது அப்படின்றது எல்லாமே நம்ம மனோகருக்கு தெரிஞ்சதுனால போலீஸ உடனடியா போய் கூட்டிட்டு வராங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா நம்ம மல்லி அந்த இடத்துல இல்ல அப்படிங்கிறது தான். மல்லிய வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே இப்போ மல்லிய காப்பாத்த போறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரப்போகுது. ஆனா நம்ம விஜய் தான் இங்க மாஸ் என்ட்ரி கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொன்னா எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மல்லிய காப்பாத்துறதுக்காக விஜய் வராரு அப்படின்னாலே உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான ஒரு போராட்டமாவே இருக்க போகுது அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அதுவும் இல்லாம இப்போ மல்லி வந்து இந்த ரவுடி கிட்ட சொல்றாங்க, நீ என்ன பண்ணாலும் சரி என்ன உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த சுடர் யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த சுடர் யாருன்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்க என்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி இருந்துட்டு அந்த ரவுடிங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்போ இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாமே நம்ம மல்லிக்கு தெரிய வரப்போகுது. அதுல எந்த ஒரு சின்ன சந்தேகமும் கிடையாது. அப்படி போயிட்டு இருக்கிற நிலைமையில இப்போ அடுத்தடுத்து இந்த சுடரோட ரகசியங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம மல்லியை காப்பாத்துறதுக்காக விஜய் வராரு. ஆனா அதே சமயத்துல கண்டிப்பா என்னோட விஜய் வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லி இருந்துட்டு பயங்கர கான்பிடென்ட்டோட வந்து இந்த ரவுடிங்க கிட்ட பேசியிருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே ரொம்பவே நல்ல விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.